அதே மாதிரி இப்ப கிட்டத்தட்ட போதை வஸ்துகள் மாணவர்களுக்கு கட்டாயமாக மறைமுகமாக திணிக்கப்படுகிறது. இதை கண்டுகொள்ளாமல் 2 அமைச்சர்கள் இந்த ஊர்ல இருக்காங்க. கேட்ட பெரிய பெரிய பவர்ஃபுல் அமைச்சர் தான். நாங்களே இருக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது கூட அறிவுரை சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயா, இங்க திருச்சியில் உள்ள எத்தனை பள்ளிகளில் கூலி பிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பசங்க இன்னைக்கு சின்ன வயசு பசங்க கஞ்சா போட்டு சுத்துறாங்க தெரியுமா? அண்ணா ஸ்டேடியத்துல போங்க, ஒவ்வொரு பார்க்லயும் போங்க. சுந்தரராஜ நகர் நான் கவுன்சிலர் இந்த சமயத்தில் சுத்தம் பண்ண கிட்டத்தட்ட 30 இன்ஜெக்ஷன் ஒரே நாள் எடுத்திருக்கு. இதற்கு காரணம் யார்? உங்களுக்கு கையாளாத தன்மையா? யார் கையில் இருக்குது? யார் கையில் ஆட்சி இருக்கிறது? இது நம்ம பசங்க இல்லையா? FL2 பேர் கிட்டத்தட்ட 30 ஒயின் ஷாப் புதுசா திறந்திருக்காங்க தமிழ் திருச்சியில மட்டும். இந்த 2 வருஷத்துல இன்னும் தொடர்ச்சியா வரப்போலாம். எந்த அமைச்சர் வசிக்கும் தெருவிலாவது, எந்த MLA வசிக்கும் தெருவிலாவது, எந்த கோட்டத்தில் வசிக்கும் தெருவிலாவது ஒரு ஒயின் ஷாப் இருக்கா? இந்த கே நேருவாக இருக்கட்டும், மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும், மேயர் அன்பழகனாக இருக்கட்டும், அவங்க வசிக்கிற வீட்டுல ஒரு 10 வீடுல ஒரு ஒயின் ஷாப் போட்டு நான் ஒத்துக்கிறேன். நீ நான் ஈக்குவல். ஏன் ஊர்க்காரன், ஏன் ஆளு டெய்லி கூலிக்காரன் போய் குடிக்கணும்? நீங்க